கலை திருவிழா நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு பள்ளிக் கல்வித்துறை சார்பில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு என்கின்ற தலைப்பில் கலை திருவிழா 2024-25 நிகழ்ச்சி மாவட்ட வாரியாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிகளில் இறுதியாக வெற்றி பெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசளிக்கும் விழா சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்றது. இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 20 மாணவ மாணவிகளுக்கு கலையரசன் மற்றும் கலையரசி பரிசுகள் மற்றும் விருதுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிகள் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மா சுப்பிரமணியன், சேகர் பாபு மற்றும் சென்னை மேயர் பிரியா ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மத்திய அரசின் நிதி பங்களிப்புடன் நடைபெற வேண்டிய இந்த நிகழ்ச்சியை தமிழக அரசே முழுமையாக ஏற்று நடத்துவதாக குறிப்பிட்டார். இங்கு மாணவர்களை டெல்லிக்கு அழைத்துச் சென்று தமிழ்நாட்டிற்கான நிதியை கொடுங்கள் என கேட்க வைக்க வேண்டும் என்று தோன்றுவதாக தெரிவித்தார். மாணவ மாணவிகளை உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்வதற்கு எங்கள் தோள்கள் காத்திருக்கின்றன எனவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறினார். எனக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை என்பது அந்த வாசிச்சுக்கிட்டே அந்த கேக்குதான்னு சொன்ன அந்த குழந்தைங்களை ஒரு 10 பேர்னாச்சும் கூட்டிட்டு டெல்லிக்கு போகணும். போய் அங்க நின்று அங்க இருக்கின்ற ஒன்றிய அரசுக்கு முன்னாடி தட்டி தட்டி கேக்குதா எங்களுக்கு தர வேண்டிய 2151 கோடி ரூபாய் நீங்க தரணுமே, கேக்குதான்னு சொல்லணும் போலதான் இருக்குது. ஏன்னா ஏன் அது இந்த நிகழ்ச்சியில சொல்றேன் என்று சொன்னால், இந்த நிகழ்ச்சியும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட SSC மூலமாக நடைபெற வேண்டிய நிகழ்ச்சி. 60:40 ரேஷியோல மாநில அரசும் ஒன்றிய அரசும் பங்கு போட்டு இதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்து நடக்க வேண்டிய நிகழ்ச்சி. ஆனா இன்றைக்கு அவர்கள் தர மறுத்தாலும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னாரு, அவங்க யாரையா மறுக்கிறதுக்கு, நம்ம பிள்ளை பேருங்களுடைய திறமைய நம்முடைய மாநில அரசு நிதியிலிருந்து நம்ம கொண்டு வருவோம் என்று இன்னைக்கு நிறுத்தாமல் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அதற்கு முதலில் அதற்கு காரணமாக இருக்கின்ற மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் முதல்ல நம்முடைய கோடான கோடி நன்றியை நாம் தெரிவிக்க வேண்டும். நிகழ்ச்சி மேடைகள் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மாணவர்களாகிய உங்கள் முகங்களில் கலைஞர்களை பார்க்கிறேன் என குறிப்பிட்டார். இந்திய அளவில் தமிழ்நாடு மாணவர்கள் கல்வி, கலை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் சிறப்பானவர்கள் என்பதை நிரூபித்து காட்டி வருகிறார்கள் எனவும் பெருமிதம் தெரிவித்தார். இங்கே வந்திருக்கக்கூடிய கலையரசன்கள், கலையரசிகள் உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு புதுவித உற்சாகம், உணர்ச்சி ஏற்படுகின்றது. தமிழ்நாட்டு மாணவர்கள் நீங்க எப்பொழுதுமே ஸ்பெஷல். தமிழ்நாட்டு மாணவர்கள் நீங்க மட்டும்தான் படிப்புலையும் டாப்பு, ஸ்போர்ட்ஸ்லயும் டாப்பு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லயும் எப்பொழுதுமே சாதிச்சுட்டு வரீங்க. உங்கள் ஒவ்வொருத்தருடைய முகத்தை பார்க்கும்போது எதிர்கால கலைஞருடைய முகத்தை பார்ப்பது போல் இருக்கின்றது.